இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரக்சரில் பிரைமரி பீம் எது, செகண்டரி பீம் எது, செகண்டரி பீமுங்கிறத நம்ம எப்படி வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து பிளான், எலிவேஷன், ஸ்ட்ரக்சரல் டயக்ராம், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். வேணுங்கிறவங்க டிஸ்பிளேல தர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்போம், அதுக்கும் கான்டாக்ட் பண்ணலாம். வாங்க. இது வந்து ஒரு ரியல் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டில் வந்து நம்ம எங்கெங்கே ப்ரைமரி பீம் இருக்குது, எங்கெங்கே செகண்டரி பீம் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு தெளிவாக பார்த்துக்கலாம். ஒரு ஃப்ளோரை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த ஃப்ளோரில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது நமக்கு ஒரு ப்ரைமரி பீம் செகண்டரி பீமுங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஒரு காலம் டு காலம் இருந்துச்சு அப்படின்னா அது ப்ரைமரி பீம். ஒரு காலம் டு காலம் வந்து ஒரு பீம் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா அது ப்ரைமரி பீம். அதே இது வந்து ஒரு பீம் டு பீம் ஒரு பீம் வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா அது செகண்டரி பீம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு இந்த இடம் வந்து காலம் டு காலம் கனெக்ட் ஆகிருக்கு, அப்போது இது வந்து ஒரு ப்ரைமரி பீம். இது வந்து பீம் டு பீம் கனெக்ட் ஆகிருக்கு, அப்போது இது செகண்டரி பீம். சரியா? செகண்டரி பீமில் இன்னொரு டைப் இருக்குது. அதாவது ஒரு காலம் இன்னொரு ஒரு பீம் வந்து ஒரு காலத்தில் ஜாயிண்ட் ஆகிட்டு அடுத்த இது வந்து ஒரு பீமில் ஜாயிண்ட் ஆகுது, அதுவும் ஒரு செகண்டரி பீம் தான். சரியா? இப்போது அந்த மாதிரி உள்ளது எது பார்க்கலான்னா, இந்த இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து காலமில் ஜாயிண்ட் இருக்குது, இன்னொன்று வந்து ஒரு பீமில் ஜாயிண்ட் இருக்குது. அப்படிங்கிறப்போ இது வந்து மெயின் பீமாக இருக்காது. இப்போ இது செகண்டரி பீம் எப்படி எடுத்துட்டோம்னா, இதுக்கு மெயின் பீம் எதுனா இதான் மெயின் பீம். இந்த காலத்துலேருந்து இந்த காலம் கனெக்டாக இருக்குது, இதுதான் மெயின் பீம். சரியா? இதுவும் ஒரு டைப் ஆஃப் செகண்டரி பீம் தான். அடுத்த செகண்டரி பீம் வந்து இதில் பார்க்கலாம். இந்த பீமை பொறுத்த வரைக்கும் இது வந்து செகண்டரி பீம். ஏன்னா இது வந்து காலம் டு காலம் டையாக இருக்குது. இது வந்து ப்ரைமரி பீம், இதுவும் ப்ரைமரி பீம், இது செகண்டரி பீம். இப்போ இந்த பீம் எடுத்துக்கிட்டோம்னா இது கனெக்ட் ஆகிருக்கிறது வந்து இது ஒரு பீம், இது ஒரு பீம். அப்போது இது ஒரு செகண்டரி பீம் இருந்தாலும் இப்போதைக்கு இந்த பீம் வந்து ப்ரைமரி பீம். இந்த பீமுக்காக இந்த பீம் வந்து ப்ரைமரி பீம். அப்போது நம்ம மொமெண்ட் ரிலீஸ் பண்ணுறது வந்து எங்கெங்கே ரிலீஸ் பண்ணணுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். மொமெண்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஜெனரல் போய்ட்டு ஸ்பெக் அதில் போனீங்க அப்படின்னா பீம்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா லொக்கேஷன்ஸ் அப்படின்னு இருக்கும், ஸ்டார்ட் எண்டுன்னு இருக்கும். ஸ்டார்ட்டுங்கிறது வந்து ஒரு பீம் இருக்குன்னா அந்த பீமோட ஸ்டார்டிங். இப்போ இந்த பீம் இருக்குது அப்படின்னா இதோட ஸ்டார்ட் பாயிண்ட் எது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அடுத்து எண்டு அப்படின்னா அதோட எண்டு பாயிண்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுது. இப்போ ஸ்டார்ட்டுன்னு கொடுத்துட்டு மொமெண்ட் வந்து பார்ஷியலாக பண்ணுறீங்களா இல்லை ஃபுல்லாகவே ரிலீஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது இருக்குது. பார்ஷியல் அப்படின்னா இதில் நீங்கள் எவ்வளோ ரிலீஸ் பண்ணுறீங்க. இப்போ எம்பி அப்படின்னா மெம்பரோட இதில் வந்து எந்த இடத்துல ரிலீஸ் பண்ணுறீங்க. சரியா? அப்போ பார்ஷியல் ரிலீஸ் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ % ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணுவீங்க. ஃபுல் ரிலீஸ் அப்படின்னா ரிலீஸுங்கிறத கொடுத்துட்டு எம்ஒய், எம்இசட், எம்ஒய், எம்எக்ஸ், எம்ஒய், எம்இசட் மூணுமே நீங்கள் டிக் பண்ணிட்டீங்கன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் 100% வந்து உங்களுக்கு வந்து மொமெண்ட் ரிலீஸ் பண்ணிடும். அப்போது நம்ம வந்து இப்போ இது இந்த இடத்துல வந்து ஓகே கொடுத்துக்குறோம், ஃபுல் ரிலீஸ் பண்ணுறேன் நான். அதே மாதிரி சேம் தான் எண்டு கொடுத்து இப்போ நான் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுறேன், அதனால் ஃபுல்லாகவே வந்து மூணையும் டிக் பண்ணிவிட்டு ஆட் கொடுக்குறேன். இப்போது இந்த இது எந்தெந்த இடத்துல அப்ளை பண்ணணுங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்போது இந்த இடம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா இப்போ நீ வைக்கிறப்போ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து க்ரீனு, ரெண்டாவது ரெட்டு, மூணாவது ப்ளூ, இந்த மூணும் இப்படி இருக்கணும். அதாவது இந்த டைரக்ஷன் எக்ஸ் டைரக்ஷன் இப்படி போகுது அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே க்ரீனு, அதுக்கப்புறம் தான் ரெட்டு, அதுக்கப்புறம் ப்ளூ, இந்த மாதிரி வரணும். சப்போஸ் உங்களுக்கு மாற்றி இருந்துச்சு அப்படின்னா, அதாவது இது வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா இது வந்து மேலேருந்து வர்றப்போ உங்களுக்கு இசட் டைரக்ஷன் ப்ளஸ்லேருந்து இப்படி வரணும். அப்போ இதுலேயும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா டூல்ஸில் போய்ட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு ரிஃபைன் இன்சிடென்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், ரீடிஃபைன் இன்சிடென்ட்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு வரும். அதில் நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஒன்றை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஒரு மெம்பர் மட்டும் வரும். செகண்ட் ஒன்றை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மொத்தமாகவே நீங்கள் மொத்தமாக செலக்ட் பண்ணி மாறிருந்தீங்கன்னா அது பழைய மாதிரி எப்படி ஒரிஜினல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொண்டு வந்துடும் உங்களுக்கு. இப்போ நான் வந்து எனக்கு இதெல்லாம் கரெக்டாக இருக்குது, அப்போ நான் இதெல்லாம் மொமெண்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எழுதுகிறேன். இப்போ ஸ்டார்ட் அப்படிங்கிறப்போ நான் கண்ட்ரோல் ப்ளஸ் பண்ணிக்கிட்டு இந்த பீமு, இந்த பீமு, இந்த பீமு, இந்த பீமோட இந்த ஸ்டார்டிங் மட்டும்தான். ஏன்னா இந்த இடத்துல நம்ம ரிலீஸ் பண்ணக்கூடாது, இந்த இடத்துல நம்ம ரிலீஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஸ்டார்டிங் நமக்கு ஸ்டார்ட்டில் மட்டும் தான் நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். அப்போ ஸ்டார்ட் கொடுத்துட்டு அசைன் டு செலக்டட் பீம், அசைன். இப்போ பண்ணுறப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆயிடுச்சு. அதே மாதிரி இப்போ எண்டுங்கிறப்போ வந்து இந்த ப்ரைமரி பீமையும் இங்கே நான் சேர்த்துக்கிறோம். அப்போ இது அதுக்கப்புறம் இந்த பீமு, இந்த பீமு, இந்த பீம் எல்லாத்தையும் வச்சுட்டு எண்டு கொடுத்து இது பண்ணுறோம். இப்போ இப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து மொமெண்ட் ரிலீஸ் ஆகிடுச்சு. இது மொமெண்ட் ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறது வந்து எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, ஃபைனல் மாடல் முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் மொமெண்ட் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது. அனலைஸ் பண்ணியிருக்கேன். இது ஆல்ரெடி கம்ப்ளீட்டான ப்ராஜெக்ட் தான்.
போஸ்ட் ப்ராசஸிங் போகிறேன். இப்போ இதில் போய்ட்டு நம்ம எந்த ஃப்ளோர் எடுத்தோமோ அந்த ஃப்ளோரை மட்டும் எடுத்துக்கிறோம். இதை மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த ஃப்ளோரில் தான் நம்ம ரிலீஸ் கொடுத்துருந்தோம். ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் போய்ட்டு செல்ஃப் ஹீட் இருக்குது. இதை வந்து 1.5 டெட் லோட் லைவ் லோடுங்கிற வச்சுக்குவோம். இப்போ இதில் வந்து டிஃப்ளெக்ஷன் இருக்குது. டிஃப்ளெக்ஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு மொமெண்ட்டுங்கிறத எடுத்துக்குவோம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புரியும் எப்படி வந்து மொமெண்ட் வந்து ஆக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இது வந்து கனெக்ட் ஆகிருக்கிற பீமு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிற 2 பெண்டிங் மொமெண்ட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஆனால் இங்கே வந்து நமக்கு கீழே மட்டும்தான் பெண்டிங் மொமெண்ட் வந்திருக்கு, மேலே வரல. அதேமாதிரி இந்த சின்ன சின்ன இதுலேயுமே வந்து கீழே மட்டும்தான் வந்திருக்குமே தவிர மேலே வந்திருக்காது. இதுதான் வந்து மொமெண்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்குரிய மெத்தடு. அதுவும் இல்லாமல் இதனால் என்ன க்ரியேட் ஆகுது அப்படின்னா, இங்கே மட்டும்தான் உங்களுக்கு லோடு க்ரியேட் ஆகுமே தவிர உங்களுக்கு இந்த எண்டில் வந்து எந்த ஒரு மொமெண்ட்டும் க்ரியேட் ஆகுது. நடுவில் மட்டும்தான் உங்களுக்கு மொமெண்ட் க்ரியேட் ஆகும். எண்டில் வந்து 0 தான் இருக்கும். அதனால் இதை வந்து நீங்கள் ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கன்ஃபார்மாக பண்ணிக்கலாம். அதுமாதிரி இந்த சைடில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மொமெண்ட் ரிலீஸ் பண்ண இந்த பீம் வந்து இங்கே நெகட்டிவ் பெண்டிங் மொமெண்ட் இருக்கும். ஆனால் இங்கே வந்து 0 இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் 0, இதில் 0, இதில் மிடில் மட்டும் இருக்கும். இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே நெகட்டிவ் பெண்டிங் மூமெண்ட், இங்கே அதாவது உங்களுக்கு பாசிட்டிவ் பெண்டிங் மூமெண்ட் மட்டும் வந்திருக்கும். இதில் பார்த்தா உங்களுக்கு கிளியராக தெரியும். 2 சைடுமே 0, இதில் மட்டும் வந்திருக்கும். இந்த வீடியோ மூலமாக நீங்கள் வந்து மொமெண்ட் ரிலீஸ் எதுக்கு பண்ணுறோம், மொமெண்ட் ரிலீஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படிங்கிறத கிளியராக தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து 2D பிளானு, 3D எலிவேஷன்ஸ், ஸ்ட்ரக்சரல் டயக்ராம், அப்ரூவல் பிளான்ஸ் எல்லாமே போட்டு கொடுத்துட்ருக்கோம். யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் தர நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.